வணக்கம் நேயர்களே, தலைநகரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது ஆண்ட்ரூஸ். இப்ப சமீபத்துல ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். நான் ஒரு சின்ன ஒரு கடை தான், ஒரு மதிய உணவு சாப்பிடறதுக்காக போனேன். அந்த ஹோட்டல்ல நிறைய கூட்டம் இருந்தது. இருந்தாலும் அந்த கூட்டத்துல உள்ள போய் சாப்பிடலாம் அப்படி போகும்போது அத்தனை அந்த கூட்டத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு சின்ன பையன் பயங்கர சுறுசுறுப்பா வேலை பார்த்திருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற பையன். ஆனா அவங்ககிட்ட நம்ம தமிழ்ல பேசணும்னா அவனுக்கு பதில் தமிழ்ல சொல்ல தெரியல. ஆனா நம்ம சொல்லக்கூடியதை புரிஞ்சுட்டு அவன் சாம்பார் வேணுமா, சாதம் வேணுமா எல்லாம் ப்ராப்பரா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் இங்க அதிகமாக பல்வேறு இடங்கள்ல நாம உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நாம பாக்குறோம். அது ஹோட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு கட்டுமான படி நடக்கிற இடங்களா இருக்கலாம், இல்ல இங்க குறிப்பா தலைநகரம் சென்னையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள் அந்த மாதிரியான நாட்களை பார்க்க முடியாது. நாம பேசக்கூடிய லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல, அவங்க என்ன பேசுறாங்கிறது நமக்கு புரியல. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளுடைய சராசரியான வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்க அப்படி ஒரு வாட்டி பார்ப்போம். உதாரணத்துக்கு மெட்ரோ ரயில் நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வேலை பார்க்கறாங்கிறதெல்லாம் தெரியும். நம்மளுடைய வேலைப்பழு காரணமா நம்ம அவங்களை கவனிக்காம கூட போயிருவோம். ஆனா அந்த மாதிரி வட மாநிலத்திலிருந்து இங்கு வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை நிலை என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வருகிறார்கள் என்பது பற்றி நாம் இன்றைய தலைநகரத்தில் பார்க்க இருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், உணவகங்கள் என அனைத்திலும் கடந்த சில ஆண்டுகளாக வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணிபுரிந்து வருகின்றனர். பீகார், ஒடிசா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கூலி வேலைக்காக இடைத்தரகர்கள் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு அழைத்து வரப்படுகின்றனர். குடும்பத்துடனும் தனி நபராகவும் பிழைப்பை தேடி வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் கூலியை விட குறைந்த அளவே கூலி வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத கொட்டகைகள், திறந்தவெளி கூடாரங்களில் தங்க வைக்கப்படும் இந்த தொழிலாளர்களிடம் பல மணி நேரம் கூடுதலாக வேலையும் வாங்கப்பட்டு அவர்களின் உழைப்பு சுரண்டப்பட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் இருந்து வரும் நிலையில் அவர்கள் தொடர்பான எந்த ஒரு விவரமும் அரசிடம் இல்லை என்பது வருத்தப்பட வேண்டிய ஒன்று. தொழிலாளர் நல வாரியத்தின் விதிமுறைகள் வெளிமாநில தொழிலாளர்கள் விஷயத்தில் பின்பற்றப்படுவதில்லை என்பது கூடுதலான ஓர் அதிர்ச்சி தகவல். வெளி மாநிலங்களிலிருந்து வேலை தேடி வரும் நபர்களின் விவரங்கள் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கடந்த 2010ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இதுநாள் வரை உச்சநீதிமன்றத்தில் அறிவுறுத்தல்கள் எதுவும் வடமாநில தொழிலாளர்கள் விஷயத்தில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. பிழைப்பை தேடி தமிழகத்திற்கு, அதிலும் குறிப்பாக சென்னைக்கு வந்துள்ள வடமாநில தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலை இன்று எந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றி தலைநகரம் பகுதியில் விரிவாக பார்ப்போம். பீகார், ஒடிசா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அந்த வட மாநிலங்களிலிருந்து பல்வேறு விதமான நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தனி ஆட்களாகவோ இல்ல குடும்பமாகவோ இங்கு பிழைப்புக்காக வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி நாம் இன்றைய தலைநகர் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறோம். இதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார். அவற்றை நாம கேட்கலாம். ராம்குமார், சொல்லுங்க. இப்போ சென்னை உட்பட தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இது போன்ற வடமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை பார்க்கறாங்க. இந்த சூழல்ல சென்னையில கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள் வேலை பார்க்கறாங்க, என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்க்கறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது? சமீப காலமாக சென்னையில் முக்கியமான வேலைகளில் ஈடுபடும், குறிப்பாக தொழிற்சாலைகள், கட்டுமான தொழில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் பணிகள், கடந்த பல வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் மற்றும் ஈவன் உணவகங்களில் கூட தற்போது வட மாநிலங்களை சேர்ந்த அந்த தொழிலாளர்களை அதிகமாக காண முடிகிறது. சென்னையை பொறுத்தவரையில் அதிக கடினமாக இயங்கும் இது போன்ற தொழில்களில் தற்போது வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 10 முதல் 12 லட்சம் பேர் தமிழகத்தில் அவர்கள் வேலை பார்த்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் வேலை பார்க்கிறார்கள் என்பது தொடர்பான எந்தவித புள்ளி விவரமோ அது தொடர்பான எந்தவித விவரங்களோ தமிழக தொழிலாளர் நலத்துறையிடம் இல்லை என்பதுதான் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல். தற்போது வட மாநிலங்கள், குறிப்பாக பீகார், ஒரிசா, அசாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து இடைத்தரகர்கள் மூலமாக இந்த தொழிலாளர்கள் இங்கு வரவழைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த மாநிலங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் காரணமாக அவர்கள் இங்கு வேலைக்கு
கொண்டுவரப்படுகிறார்கள். இங்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது இந்த கடினமான பணிகளில் வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் தற்போது தொழில்துறையில் மிக முக்கியமான முதுகெலும்பாக இந்த வட மாநில தொழிலாளர்களின் உழைப்பு இருந்து வருகிறது. ஆனால் இவர்கள் தினசரி வாழ்க்கை நிலைமைகளிலும் சரி, அவர்களின் பணிச்சூழல்களிலும் அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு குறைந்த ஊதியமே கொடுக்கப்படுகிறது என்பது மிக அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது. அவர்களுக்கு குறிப்பாக கட்டுமான தொழிலை எடுத்த வரையில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளருக்கு தினம் ஒன்றுக்கு 500 ரூபாய் கொடுக்கும் பட்சத்தில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அதில் பாதி அளவே 250 ரூபாய் மட்டும்தான் அவர்களுக்கு தினக்கூலியாக கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களின் உழைப்பும் தினசரியாக 8 மணி நேரம் வேலை அளவு என்பது அவர்களுக்கு அதிகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 12 முதல் 13 மணி நேரம் வரை அவர்களின் வேலை நேரமும் நீட்டிக்கப்படுகிறது. அவர்களின் உழைப்பும் சுரண்டப்படுவதாக கடந்த சில வருடங்களாகவே இந்த ஒரு பிரச்சனை நீடித்து வருகிறது. தற்போது இங்கு நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சென்னையில் உள்ள செம்மஞ்சேரி பகுதி. இங்கு குறிப்பாக வட மாநிலத்தவர்கள் எங்கெங்கு பணி செய்கிறார்களோ, குறிப்பாக கட்டுமான தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம், தொழிற்சாலை, எந்த இடத்திலும் அவர்கள் பணி செய்யும் இடத்திலேயே அந்த தனியார் துறை நிறுவனங்கள் அவர்களுக்கு அங்கேயே தங்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலோ, அவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியுமோ, மேலும் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் எந்தவித ஒரு பாதுகாப்பான சூழலில் அவர்கள் தங்க வைக்கப்படவில்லை. அவர்கள் திறந்த வெளியில் ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டுமே அவர்களுக்கு தங்க வைக்கப்படுகிறார்கள் என்பதற்கு சான்றாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்கும் செம்மஞ்சேரி பகுதியில் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த இடம் முழுவதும் தீக்கிரையாக இருக்கிறது. அந்த இடத்தில் தான் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் இங்கு தங்கியிருந்து பணி செய்து வந்திருந்தார்கள். இங்கு உள்ள இந்த அறை கிட்டத்தட்ட 10க்கு 10 சதுர அடி, கிட்டத்தட்ட 100 சதுர அடி அளவே உள்ள இந்த இடத்தில் ஒரு குடும்பம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பொதுவாக அவர்களுக்கு அடிப்படை எந்த வசதியுமே, குறிப்பாக குடிநீர் வசதியோ இல்ல கழிப்பறை வசதியோ செய்து தரப்படவில்லை. இங்கு ஏற்பட்ட ஒரு தீ மொத்தம் முழுவதுமாக இந்த இடத்தை தீக்கிரையாகியிருக்கிறது. இங்கு அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கப்படவில்லை என்றாலும் கூட அவரது உடைமைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தொழிலாளர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் அவர்களின் சொந்த மாநிலத்திற்கே திரும்பிவிட்டார்களா, வேறு எங்கேனும் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு எந்த விவரமும் குறிப்பும் தமிழக தொழிலாளர் துறையிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இங்கு உள்ள தொழிலாளர்களை பற்றிய விவரமும் இங்குள்ள இந்த பகுதிக்குட்பட்ட அரசு அதிகாரிகள், குறிப்பாக தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் தொழிலாளர் நலத்துறை சேர்ந்த அதிகாரிகளிடமே இல்லை என்பதுதான் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது. தற்போது இங்கு பணி செய்த அந்த தொழிலாளர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள், அவர்கள் உடைமைக்கு யார் பதில் சொல்வது, அவர்களுக்கு தொழிலாளர் நல சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறதா போன்ற எந்த கேள்விக்கும் தற்போது வரை பதில் இல்லை. பேக் டு ஆண்ட்ரூஸ். ராம்குமார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. குறிப்பா அவங்க சொன்னது போல செம்மஞ்சேரி அருகில் உள்ள ஏகாட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த இடமே இன்று தீக்கிரையாகிவிட்டது. அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. குறைந்த கூலி கொடுக்கிறார்கள், அதிக நேரம் வேலை பார்க்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற முக்கியமான தேவைகளுக்கு குடிநீர், கழிப்பறை, இதுக்கு கூட அவங்களுக்கு முறையான அளவில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதி செய்து தரப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. சோ இது பற்றி நாம் இன்றைய தலைநகரம் பகுதியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 1939ஆம் வருடம் ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று வட மாநிலத்திலிருந்து அல்லது வெளி மாநிலங்களிலிருந்து இன்னொரு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். ராம்குமார், இப்போ நம்ம தொழிலாளர் நலத்துறை சார்பாக இங்கு உள்ள தொழிலாளர்களுக்கு விதிமுறைகள் இருக்கு. அந்த நல வாரியம் அமைக்கப்பட்டு அவருடைய விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுகிறது, பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனா வெளி மாநிலங்களிலிருந்து வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்காக மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்து வேலை பார்ப்பவர்கள் அவர்களுக்காக ஒரு சட்டம் 1939 உருவாக்கப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்கிறது? அந்த சட்டம் இங்கு முறையாக பின்பற்றப்படுகிறதா? அதாவது வெளி மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்து பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக 1979ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்திற்கு பணி செய்ய போகும் தொழிலாளர்கள் அவர்கள் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மாதிரி முறையாக பதிவு செய்யப்படாதவர்கள் அவர்கள் அங்கு பணி செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், அதாவது அந்த முறையாக பதிவு செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்று தமிழக தொழிலாளர்
நலத்துறையை பொறுத்தவரையில் இங்கு வட மாநிலத்திலிருந்து, குறிப்பாக இந்த பீகார், ஒரிசா, அசாம் போன்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் எவ்வளவு பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்ற இந்த புள்ளி விவரமோ அது பற்றிய விவரமோ இல்லை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் 2010ஆம் ஆண்டு தமிழக தொழிலாளர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட ஒரு குழு இந்த வட மாநிலத்தில் இருந்து தமிழகத்தில் பணியாற்றும் அந்த தொழிலாளர்களை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வின் அறிக்கையின்படி இங்கு குடும்பமாக வேலை செய்யும் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நிலவுகிறது. குறிப்பாக அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி அந்த குழந்தைகளை விட்டுவிட்டு வேலைக்கு செல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக யாரும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த குழந்தைகளை விட ஒரு வயது 2 வயது மூத்த குழந்தைகளிடமே அந்த குழந்தைகளை பாதுகாத்து சொல்லுவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது. இதனால் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மையும் பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு அந்த குழந்தைகள் ஆட்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலும் நிலவுவதாக சொல்லப்பட்டது. மேலும் அந்த தொழிலாளர் நலத்துறை அந்த எடுத்த அந்த ஆய்வின்படி ஒரு 8 பரிந்துரைகளும் தமிழக அரசுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த 8 பரிந்துரைகளில் மிக முக்கியமான பரிந்துரை அந்த வட மாநிலத்திலிருந்து பணியாற்றும் தொழிலாளர்கள் அங்கு உள்ள அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் இவர்கள் மூலமாக முறையாக அவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களின் பிரச்சனையை கண்டுகொள்வதற்காக தொழிலாளர் நலத்துறையிலிருந்து தனியாக ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருக்கும் அந்த சலுகைகள் சரியாக வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு 8 கோரிக்கைகள், 8 ஒரு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை அது பின்பற்றப்படாத ஒரு நிலையே இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வடமாநில தொழிலாளர்கள், அதாவது ஒருங்கிணைக்கப்படாத இந்த தொழிலாளர்கள் தொடர்பாக தொடர்ந்து செயல்பட்டு வருவோரும் அவர்களுக்கு பிரச்சனைகளை அவ்வப்போது எழுப்பி வரும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் கீதா நம்முடன் இருக்கிறார். அவருடன் மேலே கேட்போம். இப்ப இந்த வடமாநில தொழிலாளர்கள் சுமார் 10 முதல் 12 லட்சம் பேர் இங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க என்ன மாதிரியான பணிச்சூழல் இங்கே நிலவுது, அவங்க என்ன மாதிரியான முக்கியமான பிரச்சனை சந்திச்சு வராங்க, தொழிலாளர் நல சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க விதிமுறைகள் அவங்க விஷயத்துல பின்பற்றப்படுதா? குறிப்பாக இன்றைக்கு பெரும்பான்மையான இடம்பெயரும் தொழிலாளர்கள் கட்டுமான பணியில ஈடுபடுறாங்க. அந்த கட்டுமான பணியில ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் என்று இருக்கு. அகில இந்திய ரீதியில ஒரு சட்டமும் இருக்கு. 2 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு லெவி வசூல் பண்றதுக்கான சட்டம், இன்னொன்னு அவங்களுக்கு பணி நிலைமைகளை சீர்படுத்துவதற்கான சட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல வாரியத்துல இந்த தொழிலாளர்களை பதிவு செய்வதே இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா இவங்களை அடிப்படையில இவங்க வேலை செய்யற பணியிடங்களிலிருந்து லெவி கலெக்ட் பண்றாங்க. எல்லாம் அது டவுன் ஆகட்டும், கிராமமாகட்டும், எந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய கட்டுமான பணிகளா இருக்கட்டும் அல்லது சின்ன கட்டுமான பணிகள், எல்லாம் சின்ன கட்டுமான பணிகளும் ஒழுங்கா லெவி கட்டுறாங்க, பெரிய கட்டுமான பணிகளும் லெவி கட்டுறாங்க. அதன் அடிப்படையிலே ஒரு 800 கோடி ரூபாய் இருக்கு இந்த நல வாரியத்துல. ஆனா அந்த பணத்தை அந்த பணிகள்ல ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களை நீங்க பதிவு செய்தால்தான் அதை வைத்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை காப்பகமோ அல்லது கல்வியோ அவங்க தர முடியும். ஆனா அதை அவங்க செயல்படுத்துவதே கிடையாது. அதையும் அந்த 2010 இருக்கக்கூடிய ஆக்ஷன் பிளான் ஆன் மைக்ரண்ட் சில்ட்ரன் இருக்கு இல்லையா, அந்த செயல் திட்டம், இடம்பெயரும் தொழிலாளர் குழந்தைகளுக்கான செயல் திட்டம் என்கின்ற தமிழக அரசின் திட்டத்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. கட்டாயமா அவங்கள இந்த நலவாரியத்துல பதிவு பண்ணணும்னு. ஆனா இதுவரைக்கும் இந்த நலவாரியத்துல பதிவு செய்வதற்கு பல முறை நாங்க NCPCR தேசிய குழந்தை உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் திருமதி நீனா நாயக்க கூட்டிட்டு கூட்டங்கள் நடத்தி கோட்டையில உட்கார்ந்து அதிகாரிகளோட பல முறை பேசியும் இன்று வரை லேபர் டிபார்ட்மெண்ட் பண்றோங்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க செய்வதற்கு தயாராக. போன்று இந்த தொழிலாளர்களுக்காக தனியார் நிறுவனங்களிடமிருந்து செஸ் வசூலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது முறையாக வசூலிக்கப்படுகிறதா இவர்கள் விஷயத்தில்? லெவி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், 800 கோடி இருக்கேன். ஆனா இத்தனைக்கும் மத்திய சட்டத்தின் கீழ் 1% கலெக்ட் பண்ணணும். ஆனா இவங்க 0.3% தான் இன்னும் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்றாங்க. அதுவே குறைவாக அவங்க வசூல் செய்யறாங்க. அந்த குறைவாக வசூல் செய்யற 800 கோடியே இவங்க செலவிடாம அப்படியே பொத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப தொழிலாளர், நம்ம எல்லா தொழிலாளிக்குமே ஓய்வூதியம் 3000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி இன்றைக்கு இடம்பெயரும் தொழிலாளர்களை பதிவு செய்யுங்க. பதிவு செய்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிலைமை மாறும். இப்போ சமீபத்தில் கும்மிடிப்பூண்டியில ஒரு அந்த வால் கொலாப்ஸ் ஆகி
6 பேர் இறந்துட்டாங்க ஸ்பாட்லயே. 6 பேர், 3 பேர் ஜார்க்கண்ட், 3 பேர் ஒரிசா. அப்புறம் இன்னொரு ஒரு 7-8 பேர் அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்லயே கடைசியில இருந்த லக்கன் பாத்ராங்கிற ஒரு ட்ரைபல் ஒர்க்கர் ஒரிசா, அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு கான்ட்ராக்டர் அவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் எடுத்துட்டு ஒடிசாக்காரர். அவர் நம்ம ஊருக்காரரா இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஒடிசாவிலிருந்து கான்ட்ராக்டர் அவருடைய சம்பளத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அவருக்கு ஓனர் கொடுத்திருக்காரு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அதையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. இவரை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் வெராண்டால. அப்புறம் நாங்க கூட்டிட்டு அப்புறம் ஒரு இசபெல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவங்க சிஸ்டர்ஸ் உதவி செய்து அவருக்கு திருப்பி ஆபரேஷன் பண்ணி அப்புறம் நாங்க ட்ரெயின்ல ஏற்றி வச்சோம். நீங்க எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு அநீதியான சூழ்நிலை இப்ப பக்கத்துல நீலாங்கரையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 நாள் முன்னால ஒரு குழந்தை, ஏன்னா அந்த பகுதி ஃபுல்லா இடம்பெயரும் தொழிலாளர்கள், அதுல ஒரு வீட்டுல எல்லாமே பெரிய குழந்தை சின்ன குழந்தைய பாத்துக்கும். அப்ப அந்த பாத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் பாத்துட்டே நான் இருக்க முடியாது. பெரிய பையன் குழந்தை, பெண் குழந்தை 2 வயசு குழந்தை, அது போய் பக்கியாம் கெனால்ல விழுந்து இறந்து போயிடுச்சு. இதே போன்ற இது மாதிரியான சம்பவங்கள் அந்த தொழிலாளர்கள் முறையாக பதிவு செய்யப்படாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஈவன் மெட்ரோ பணிகள் விஷயத்திலும் கூட இந்த மெட்ரோ பணிகள் நடந்து வரும் பல்வேறு பகுதிகள், பல்லாவரம், கோயம்பேடு, வடபழனி, அசோக் நகர் போன்ற இடங்களில் கூட கடந்த வருடத்தில் விபத்தில் இந்த வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இழப்பீடு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. முறையாக இந்த தொழிலாளர்கள் பதிவு செய்யப்படும் போது மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்று திருமதி கீதா சொல்லியிருக்கிறார். பேக் டு யூ ஆண்ட்ரோஸ். ராம்குமார், இப்ப அவங்க குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கேள்வி நீங்க அவங்க சார்பாக கேளுங்கள். அவங்க கூட சக அங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அவங்க கூட இருக்கிறத நாங்க பாக்குறோம். அவங்க கூட கிடைக்கிறது இந்த மாதிரி தொழில் அவங்க செய்யும் போது, அவங்க வேலை செய்யும் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ இல்ல உயிரிழப்பு ஏற்பட்டாலோ அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படுகிறதா முறையாக அப்படிங்கறத கேளுங்க. அதே நேரத்தில் இதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்பதையும் கேளுங்க. நிச்சயமாக நம்முடன் தற்போது இந்த வட மாநிலத்தை சேர்ந்த சில தொழிலாளர்கள் நம்மளுடன் இருக்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்துல குறிப்பா, அதாவது உங்களுக்கு நீங்க இங்க வீடு இருக்கும்போது உங்க வீடும் இதுல தீக்கு தீயாயிடுச்சு இல்லீங்களா? சோ இப்போ உங்களுக்கு அதுல இழப்பீடோ ஏதோ இல்ல வேலை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாவோ உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கோ இல்ல இழப்பீடு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் இதுமே இபந்தி பண்ணல சார். இப்போ வேலை செய்யறதுக்கு ஏதாவது நல்லா கரெக்டா இருக்குது, பேமெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாரு. இதே வீடு சமக்கு தான் நமக்கு. வீட்டுல உங்க வீடு எரிஞ்சதுக்கு இது வரைக்கும் எந்த இழப்பீடும் கொடுக்கல. யாராவது அரசு தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்ட இது பத்தி சம்பந்தமா இது கேட்டதும் இல்ல? வாண்டர் கேட்டாரு, இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அதான் மாதிரி அவரு மாட்டுக்கு என்ன அவரு நஷ்டம் பண்ணிட்டாரு, அவருக்கு கேட்க முடியல. ஏன்னா கவர்மெண்ட் என்ன கொடுக்கணும் நமக்கு இங்க ஹேர் கேட்க முடியுமா? நமக்கு இங்க கேட்க முடியாதல்ல. நிச்சயமாக, அதாவது வேறு மாநிலத்திலிருந்து இங்கு பணிபுரியும் போது தங்களால் அந்த போன்ற உரிமையோ அதிகாரங்களையோ தாங்கள் கேட்க முடியாத ஒரு சூழலில் இருப்பதாக இந்த தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்ட்ரூஸ். ராம்குமார், இப்ப திருமதி கீதா அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க இந்த பிரச்சனைக்கு என்ன முக்கியமா வடமாநில தொழிலாளர்கள் இப்படி ஒரு பிரச்சனையை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறைந்த கூலி, குறைந்த அதிக அளவு வேலை, இது போன்ற வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, விபத்து ஏற்பட்டால் எந்த ஒரு இழப்பீடும் இல்லை என்ற ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். இந்த சூழல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள்? நிச்சயமாக இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு வழங்கிய ஒரு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான அந்த தீர்ப்பின் போது தொழிலாளர்கள், அதாவது இந்த பணி சூழலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அவர்கள் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பு இதுவரை பின்பற்றப்படாத ஒரு நிலையே இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை சட்டப்பிரிவுகளும் இவர்கள் விஷயத்தில் பின்பற்றாத ஒரு நிலையே இருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட தமிழகத்தின் தொழில்துறை முக்கியமான பகுதியாக விளங்கும் இவர்கள் விஷயத்தில் அரசு என்ன செய்ய வேண்டும், இதற்கு தீர்வுதான் என்ன என்பது பற்றி இதே இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்பாக திருமதி கீதா அவர்களுக்கு கேட்போம். மேடம், இப்போது இவங்க பிரச்சனைகள் இந்த அளவில் இருக்கு, சோ இதுக்கு தீர்வா என்ன இருக்கும்? தீர்வு முக்கியமாக அந்த ஆக்ஷன் பிளான் ஆன் சைல்ட் லேபர்ங்கிறது ரொம்ப அருமையான செயல் திட்டம். அது ஆனா அதை ஃபாலோ பண்ணவே இல்லை, அதை அவங்க செயல்படுத்தவே இல்லை. அதை செயல்படுத்தினாலே போதும். இன்றைக்கு நலவாரியம் இவர்களை கட்டாயமாக பதிவு செய்து கட்டாய பதிவு கொண்டு வரணுங்கிறோம் நாங்க. அதே மாதிரி அவர்களை பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு அந்த விபத்துக்கான நிவாரணமோ
அல்லது அவர்களுக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்போ குழந்தைகளுக்கான காப்பகங்களோ, அது மட்டுமல்ல அந்த செயல் திட்டத்துல சொன்னபடி வேற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இப்ப நல்வாழ்வுத்துறை அவங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அவங்களுக்கு ஒரு மருத்துவ வசதியோ இவையெல்லாம் இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு மொபைல் மெடிக்கல் வேன் கூட பண்றோம்னு அவர் சொல்றாரு ஹெல்த் செக்ரட்டரி. பட் அதெல்லாம் ஆரம்பிக்கணும். சோ எதுவுமே செய்யாம நம்ம செய்யறோம்னு இன்றைக்கு 10லிருந்து 14 இப்ப நம்ம 4வது ஆண்டுல இருக்கோம். அதுதான் இன்றைக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஏன்னா பல குழந்தைகள் அன்நேச்சுரல் டெத்ஸ் சொல்லுவோம்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விபத்துக்கள்ல அவங்க இறந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறப்புகளுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னா நிச்சயமாக இந்த செயல் திட்டம் என்பது தீவிரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களும் அதே போன்று தமிழக தொழிலாளர் நலத்துறை சார்பில் குறிப்பிட்டிருக்க அந்த சட்ட பிரிவுகளையும் அந்த விதிமுறைகளையும் பின்பற்றினாலே இவர்கள் பிரச்சனைகள் தீர்வு எட்டப்படவிடும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ராம்குமார், அவங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பாக அவர் குறிப்பிட்டது போல இங்க இருக்கக்கூடிய அங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் 15 வயதிலிருந்து 30 வயது வரை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அங்கு குழந்தை தொழிலாளர்களும் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதுல நம்ம பாக்குறோம், ஒட்டுமொத்தமா பாக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவங்களுடைய ஒன்னு குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, இன்னொன்னு அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த நல வாரியத்திலிருந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விதிமுறைகளும் அவர்களுக்காக பின்பற்றப்படவில்லை, அவர்களுடைய பதிவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதுல நாம பார்க்கக்கூடியது தொழிலாளர் நல வாரியத்தினுடைய அந்த சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். 1979 அந்த மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்தவர்களுக்கான அந்த வேலை செய்வர்களுக்கான அந்த சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். இவர்கள் முறையாக பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பதிவு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விபத்து, அந்த உயிரிழப்பு, இது போன்ற விஷயங்களுக்கு இழப்பீடு முறையாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை இனிமேலாவது இந்த தொழிலாளர் நலத்துறை இது போன்ற ஒரு வடமாநில தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்பதை இங்குள்ள மக்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமதி கீதா அவர்களுக்கும் எமது செய்தியாளர் ராம்குமார் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு தலைநகர நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.